மகள் கண்முன்னே தந்தையை படுகொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். மகள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தந்தையை படுகொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருவாரூர் அருகே மகள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தந்தையை படுகொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். சேங்காலிபுரத்தில் செங்கல் சூளை மேஸ்திரியை இந்த கும்பல் படுகொலை செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சேங்காலிபுரத்தைச் சேர்ந்த செங்கல் சூளை மேஸ்திரி திருமுருகன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறது 6 பேர் கொண்ட கும்பல். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சத்தம் போடக்கூடாது என மகள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி மகள் கண்முன்னே தந்தையை படுகொலை செய்திருக்கிறது 6 பேர் கொண்ட ஒரு கும்பல். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்ன? உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன். 48 வயதான இவர் மனைவி சுதா, மகன் சுமன் மற்றும் மகள் யாசின் ஆகியோருடன் வசித்து வருகிறார். திருமுருகன் செங்கல் சூளையில மேஸ்திரியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில தான் நேற்று வேலை முடிந்து இரவு வீட்டில் திருமுருகன் குடும்பத்துடன் உறங்கி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அதிகாலையில வெளிப்பக்க கதவு சத்தம் கேட்டிருக்கிறது. இதனை அடுத்து திருமுருகன் உள்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியில வருவதற்குள்ள வெளிப்பக்க கதவை உடைத்துக் கொண்டு 6 நபர்கள் மது போதையில அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் வீட்டிற்குள்ள வேகமாக நுழைந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நிலையில என்ன நடக்கிறது என்று திருமுருகன் சுதாரிப்பதற்குள்ள அவரை அந்த கும்பல் தரமாரியாக வெட்ட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தடுக்க அவரது மனைவி சுதாவையும் அந்த கும்பல் வெட்டிய நிலையில இருவரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்த மகன் சுமன் மற்றும் அவரும் தடுக்க சென்ற போது அவரையும் அந்த கும்பல் தாக்கியதுல மயக்கம் அடைந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மேலும் திருமுருகனோட மகள் யாசின் கழுத்திலும் ஒரு நபர் கத்தியை வைத்துக் கொண்டு சத்தம் போடக்கூடாது என தொடர்ச்சியாக மிரட்டி உனது தந்தையை வெட்டுவதை பாரு என்று கூறியபடி சரமாரியாக திருமுருகனை அவரது மகள் கண்முன்னே வெட்டி இருக்கிறார்கள். இதுல அவர் ரத்த வெள்ளத்துல சரிந்து சம்பவ இடத்திலேயே திருமுருகன் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து 3 இருசக்கர வாகனத்துல தப்பி சென்று இருக்கிறது. இது குறித்து அப்பகுதியினர் குடவாசல் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேர்ல காவல்துறையினர் திருமுருகனோட உடலை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில கொண்டு சென்றிருக்கிறார். படுகாயம் அடைந்த சுதா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக குடவாசல் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா அல்லது தொழில் போட்டி காரணமாக ஏதேனும் நடைபெற்றதா என்ற கோணங்கள்ல தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் இந்த பதட்டம் காரணமாக அப்பகுதியில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாலையில மது போதையில வீடு புகுந்து 6 பேர் கொண்ட கும்பலானது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அப்பகுதியில ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில திருமுருகனோட உடலை வாங்க மறுத்தும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில புதுக்குடி என்ற இடத்துல 100க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல்ல ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அப்பகுதியில ஒரு பரபரப்பாக சூழலானது ஏற்பட்டு வருகிறது. திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் குற்றவாளிகளை தாங்கள் உடனடியாக கைது செய்வோம் என்று வாக்குறுதி அளித்ததின் பேர்ல தான் இந்த சாலை மறியலானது கைவிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால இந்த பகுதியில மிகுந்த பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இதற்காக தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தீவிரம் காட்டி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.